கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சபை நடுவிலே சொல்லுவேன் என்று. ஆமென். கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகள் அநேகம். ஆமென். பொதுவாகவே நாம் எதை ரொம்ப பார்ப்போம்னா, நமக்கு வெளியில கர்த்தர் என்ன செய்கிறார், என் வேலை காரியத்தில், என் குடும்ப காரியத்தில், ஆமாம், என் பிள்ளைங்க காரியத்தில், எங்கள் வீட்டு காரியத்தில் கர்த்தர் வெளியில் என்ன கிரியேட் செய்கிறார், இதை தான் அதிகம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் தாவீது கொஞ்சம் வித்தியாசம். தனக்கு வெளியில் கர்த்தர் செய்கிறதை விட தன்னுடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்கிறத ரொம்ப யோசிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மாலை நேரத்தில் தைரியத்தோடு சொல்ல முடியும், வெளியில் நான் நினைச்ச அளவுக்கு மாற்றங்கள் நிறைய இல்லாட்டாலும் என் உள்ளத்துல கர்த்தர் நிறைய மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, உள்ள மாத்தினவர் வெளியே மாத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள மாத்தினவர் வெளியேயும் மாத்துவார். இன்னைக்கு கானாவூர் டூரு போறாங்க பார்க்கறதுக்கு. அங்க இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கறது கிடையாது, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள சொந்தக்காரங்களை பார்க்கறது கிடையாது. அந்த ஏரியாவுக்கு போறவங்க எதை பார்க்க ரொம்ப விரும்பி போவாங்க தெரியுமா? ஒரு கச்சாடியை பார்க்கறதுக்கு. அந்த கச்சாடி சாதாரண கல்லில் உருவாக்கப்பட்ட பாத்திரம். இன்னைக்கு ஒரு பாத்திரம் அங்க வச்சிருக்கிறாங்க, அது அந்த பாத்திரம் தானான்னு தெரியல. ஆனாலும் ஜனங்கள் இன்னைக்கு திரள் கூட்டமா அந்த வீட்டை பார்க்க போவது அந்த ஒரு கற்சாடியை பார்ப்பதற்கு. இந்த கற்சாடி இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த கற்சாடிக்கு வெளியில என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு கேட்டா தெரியல. ஆனா இந்த கற்சாடி இவ்வளவு ஃபேமஸ் ஆகி இவ்வளோ இத்தனை ஜனங்கள் இன்றைக்கும் அந்த வீட்டில் போய் அந்த கற்சாடியை பார்க்க துடிக்க காரணம், இந்த கற்சாடியில வெளியில உண்டான மாற்றம் அல்ல, இந்த கற்சாடிக்கு உள்ள உண்டான மாற்றம். ஆமென். ஏன்னா இந்த கற்சாடி வீட்டுக்கு வெளியில வைக்கப்பட்டிருந்த போதும் உள்ள தண்ணி தான் ஊத்துனாங்க. ஆனா அந்த தண்ணி எடுத்து அவங்க கை கால் கழுவுறதுக்கு பயன்படுத்தினார், சுத்திகரிப்புக்காக. இன்னும் சொல்ல போனா வேஸ்டா பயன்படுத்துறாங்க. அதே பாத்திரம் இயேசு எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகு திரும்பவும் தண்ணி தான் ஊத்த சொல்றார். ஆனா வெளியில இருந்து ஊத்தின தண்ணி வேஸ்ட் ஆச்சு, உள்ள இருந்து ஊத்தின தண்ணி டேஸ்ட் ஆச்சு. அவன் பாத்திரத்துக்கு வெளியில மாத்தல, ஆனா பாத்திரத்துக்கு உள்ள மாத்திட்டாரு. அவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்முடைய ஆத்துமாவுல நன்மை செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். காரணம், கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்கியம் என்ன தெரியுமா? ஆமென். அவர் சொன்னார், அவர் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்குள்ள மாத்திரா. விசேஷமாய் காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நான் தைரியத்தோடு சொல்கிறேன். ஒரு வார்த்தை தந்து கர்த்தர் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் இன்னும் ஏன் செய்யவில்லை என்றால், அவர் எதிர்பார்க்கிற மாற்றம் உள்ள நமக்கு இன்னும் வரல. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை உருவாக்குவது ஆண்டவருக்கு ஈஸி, ஆனால் ஆபிரகாமை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாமாய் மாறுகிறது வரையிலும் ஈசாக்கை அவர் உருவாக்கவில்லை. 10 மாசத்துல பிள்ளையை கொடுத்துருவார். ஆனால் அந்த பிள்ளை, வாக்குத்தத்தத்து பிள்ளையை ஆபிரகாம் பெறுவதற்கு ஆபிரகாமாய் இருந்தவன் ஆபிரகாமாய் மாறுறான். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் உங்களுக்குள் கர்த்தர் மாற்றுகிறார் என்றால் நிச்சயத்தோடு இருங்கள், என் வெளியே கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் சொல்றவங்க ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென். கைகளை தட்டி செய்து பாடுங்கள். வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று. அவர் சர்வவல்ல, அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே.
நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம், இயேசு சொன்னதெல்லாம் ஒரு விஷயம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் பாடுவோம். செத்து போனதா, செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையை. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவு. சேர்ந்து பாடுவோம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் பாடுங்க ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கண்டுவிட்டதே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கண்டுவிட்டதே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும். சேர்த்து சொல்லுங்க ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் பாடுவோம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு சொன்னதெல்லாம். எத்தனை பேர் உண்மையா இந்த வார்த்தையை சொல்லி பாடுகிறீர்கள்? என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று பொய் ஆகாது. ஆமென். அவர் ஒரு விசை சொன்னால் போதும். யோபின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு விசை விளம்பினதை மறுவிசை திருத்துகிற தேவன் அல்ல. நீங்கள் ஆதியாகமத்திலிருந்தே முதல் வசனத்திலிருந்தே படிச்சீங்கன்னா தெரியும். அவர் சிருஷ்டித்தது ஒரே வார்த்தையினாலதான். வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு. அது வெளிச்சம் உண்டாகி முடிகிறது வரை வெளிச்சம் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டாகட்டும் இப்படி சொல்லிட்டே இருக்கல. ஒரே விசை தான், ஒரே விசை. லாசருவே வெளியே வா என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அவன் வெளியில வர்றது வரை லாசருவே வெளியே வா வெளியே வா இப்படி சொல்லிட்டு இருக்கல. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு விஷயம் ஆண்டவர் பேசின பிறகு நாமளா டிசைட் பண்ண, ஆண்டவர் இது 4 பேர் மூலமா என்கிட்ட நீங்க, இன்னும் நான் 4 பேர்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டா, நான் போற இடத்துல இப்படி என் கூட நீங்க பேசுறீங்க, ஒரு விஷயம் பேசிட்டேன். அவர் வெறுமையாய் வார்த்தையை அனுப்புகிறவர் அல்ல. அவர் ஒரு வார்த்தையை அனுப்பிவிட்டார். வேதம் சொல்லுகிறது அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் ஆமென் தாம் விரும்பின காரியமாகும்படி அதை நிறைவேற்றும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எனவேதான் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், நான் குறித்த காலத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் குறித்த காலத்தில் அது நிறைவேறாமல். ஆமென். நம்ம பிரச்சனை என்ன, ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினதும் ஃபர்ஸ்ட் நாம காலத்தை குறிப்போம். இந்த மாசத்துல கர்த்தர் செய்வார், இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். அந்த எதிர்பார்த்த காலத்திலே காரியம் நடக்காததும் நாமளே என்ன டிசைட் பண்ணிடுறோம்னா, இந்த வார்த்தை என்னுடையது கிடையாது, இனி இந்த வார்த்தை எனக்கு. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னால் அது நீங்கள் குறித்த காலத்தில் அல்ல, அது அவர் குறித்த காலத்தில். ஆமென். ஆபிரகாம் புறப்படுகிறான் 12வது அதிகாரத்தில். என்ன நம்பிக்கை? வார்த்தையை பேசுனது நம்பிக்கை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புறப்பட்ட ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்?
கூடாரத்துக்குள்ள இருந்து கேட்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வார்த்தையை மாற்றவில்லை, ஆனா அது ஒவ்வொரு விதத்தில் சொல்லுகிறார். கடல் மணலை காட்டி சொல்லிக் கொடுக்கிறார், வானத்து நட்சத்திரங்களை காட்டி சொல்லிக்கிறார். ஆனா ஒவ்வொரு டைம் வரும்போது கொஞ்சம் சோர்ந்து போகிற ரீசன் என்ன? ஆபிரகாம் எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை ஒரு நாள் இதை தியானித்து கொண்டிருந்த போதுதான் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கும் போதே இதை எப்ப செய்யணும், எந்த டைம், இதை நான் செய்யும் போது ஆபிரகாமுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், இதை எல்லாமே அவர் வார்த்தை கொடுக்கும் போதே அறிந்திருக்கிறார். ஆமென். எனவேதான் உங்கள் சூழ்நிலை குறித்து கலங்காதீங்க. ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை குறித்து கலங்காதீங்கள். சொல்லப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையானால் அந்த வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை தந்து உங்களை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார்னா நீங்க சந்திக்கிறதும் நீங்கள் நடக்கிற எல்லா பாதையுமே அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான பாதையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு வார்த்தையை தந்து கர்த்தர் உங்களை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அந்த பாதையும் அந்த பாதையில் நீங்க சந்திக்கிற அத்தனையும் வார்த்தை நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகளே. ஆமென். சில நேரத்தில் சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிப்பது இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாத சூழ்நிலையாக தான் இருக்கும். ஆனா இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை ஆமென் இங்க வந்து அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே பேச தொடங்குறார். ஒரு வார்த்தை தந்து நான் உன்னை நடத்தி சிலதை சந்திக்க வைக்கிறேன் என்றால் இது வார்த்தை நிறைவேறாததுன்னு அர்த்தம் அல்ல, உன் வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்றேன்? ஆமென். பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கிறான் கடற்கரையில். இயேசு வந்து 2 படகுகளை கண்டார் என்று லூக்கா 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. பேதுரு படகுல இடம் கேட்கிறார். பேதுரு படகுல ஏறி உட்கார்றார். வார்த்தையினால் அந்த படகை நிரப்புகிறார். பேதுரு ஒரு இடத்துல கூட கேட்கலாம், ஆண்டவரே என் படகு நிரப்புங்க, ஆண்டவரே என் படகு என் வலைய மீனால நிரப்புங்க. பேதுரு கேட்கவில்லை. ஆனா பேதுருவின் படகை வார்த்தையினால் நிரப்பினவர் திடீர்னு சொல்ற இந்த படகை ஆழத்துக்கு இழுத்துட்டு போ அப்படின்றார். ஆழத்துக்கு, அது எந்த ஆழத்துக்கு கூட்டிட்டு போறார்னா எந்த இடத்துல அவர் வெட்கப்பட்டாரோ அதே ஆழத்துக்கு, எந்த இடத்துல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டானோ அதே ஆழத்துக்கு, எந்த இடத்துல தலை குனிந்து வந்தானோ அதே ஆழத்துக்கு. அவன் இந்த வார்த்தையை சொல்லும் போதே தைரியமா ஒரு வார்த்தை சொல்றேன். வார்த்தையை தந்து சில ஆழத்துக்கு திரும்ப கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார் என்றால் அழிப்பதற்கல்ல, அள்ளி எடுப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க மாத்திர நல்ல கரங்களை தட்டி வார்த்தை பொய் சொல்லாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆழத்துக்கு கொண்டு போறார். பேதுருக்கு தெரியாது என் தலையை உயர்த்த போகிறார். ஆனா போறதுக்கு முன்பாக என்ன செய்துட்டு போறார்னா வார்த்தையினால நிரப்புறார். அவர் பேசி முடித்த பின்பு அந்த வார்த்தையினால அந்த வெறுமையான படகை நிரப்பின பின்பு அந்த பாதைக்குள்ள திரும்ப கொண்டு போறார். அந்த சிச்சுவேஷனுக்குள்ள திரும்ப கொண்டு போறார். பேதுரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்ததும் ஆண்டவர் சொல்றார் வலைய போடுன்றார். பேதுரு அதுவரை இடத்தை பார்க்கல, ஆனா இப்ப வலைய போடு சொன்னது இடத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டார். ஏன்னா அதே இடம். இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வலைய போடுன்னு சொல்லியிருந்தா கூட பேதுரு தைரியமா எந்த வார்த்தை சொல்லாம போட்டிருந்திருப்பார். ஆனா அதே இடம், எந்த இடத்துல தலை குடிச்சானோ அதே இடத்துல. சில நேரத்துல வார்த்தையை தந்துட்டு கர்த்தர் எங்கேயே நிறுத்துவார் தெரியுமா? எந்தெந்த இடத்துல தலை நிமிக்க முடியாம இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் நிறுத்துவார். அப்படி நிறுத்தினார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஆசீர்வதிக்க தேவன் விரும்பவில்லை. நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய். நாம காத்திருக்கிற காலத்துல நான் ஜெபித்த ஒரு ஜெபம் உண்டு. ஏன்னா சிலருடைய கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை. அப்ப நான் என்ன சொல்லி ஜெபிப்பேன்? ஆண்டவரே, ஒண்ணு அவங்களை என்ன விட்டு மாத்துங்க, இல்லைன்னா என்ன அவங்கள விட்டு. ஆமென். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரல, அப்புறம் தான் கற்றுக் கொடுத்தார். ஆமா, சில ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர மாட்டார். அதுல ஒரு ஜெபம் தான், ஆண்டவர் ஒண்ணு என்ன இந்த இடத்துல இருந்து மாத்துங்க, இல்லைன்னா அவங்கள இந்த இடத்துல இருந்து. இப்படி இந்த ஜெபத்துக்கு பதில் தராம அதே இடத்துல உட்கார வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அதே கண்ணுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம்.
ஆமென். சில நபர்களை யோசேப்பை போல தனியா பிரிச்சு கொண்டு வந்துருவார். ஆனா சில நபர்களை தாவீதை போல அதே இடத்துல உட்கார வைப்பார். ஆமென். என் ஆண்டவர் தனியா பிரிச்சு கொண்டு வந்து செய்ய தெரியும். நீ இருக்கிற இடத்துல ஒன்னு உயர்த்தும் என் ஆண்டவருக்கு தெரியும். நாம எதுல ஃபெய்த்ல இருக்கணும்? வார்த்தை தந்திருக்கிறாரா? பேதுரு வார்த்தையினால படகு நிரப்பிட்டு அதே ஆழத்துக்கு கூட்டிட்டு போய் இப்ப வலைய போடுன்னு சொன்னதும் அந்த இடத்தை பார்த்து ஷாக்காரா. ஆனா சொல்றார், ஆண்டவரே ராமொழுது பிரயாசப்பட்ட ஒன்று மகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. நேற்றைக்கு ஏன் வார்த்தையில வலைய போட்டேன், கிடைக்கல. இன்னைக்கு உங்க வார்த்தையில வலைய போடுகிறேன் என்று வலைய போட்டவன். ஆமே. ஒரே இரவுல அவர் வார்த்தை படகு நிரப்பினதும் என்ன ஆச்சரியம்னா, நேற்றைக்கு இரவு இவன் வலை மீனை தேடி போடப்பட்டது. ஆனா இப்போ இவன் வலைய போட்டதும் மீன் இவன் வலைய தேடி வருது. ஆமா, அதுதான் சொன்னேன். வார்த்தையுடையவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான பாதை என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். நேத்துக்கு இவன் வலைய போடும்போது இவன் வலையில சிக்கிர கூடாது ஒளிந்த மீன்கள். இப்போ இவன் வலை போடும்போது மாட்டினா இவன் வலையில தான் மாட்டான். ஹல்லேலூயா. வார்த்தை உடையவனை வார்த்தை வெட்கப்படுத்தாது. சாட்சியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தையை தந்து காத்திருக்க வைக்கிறாரா? ஆமென். ரூத்துக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? நகோமிட்ட வந்து அவள் சொல்லுகிற வார்த்தை, போவாஸ் தனக்கு செய்ததெல்லாம் நகோமிட்ட சொல்லுகிறார். தன்னோடு பேசினது, தனக்கு அவர் சமூகத்தில் காண்பித்த தயை, தனக்கு அவர் சமூகத்தில் காண்பித்த கிருபை, தனக்கு அவர் சமூகத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள், இவைகள் எல்லாம் சொன்னதும் நகோமி ரூத்தை பார்த்து சொல்ற வார்த்தை, இதெல்லாம் செஞ்சுட்டார்ல, வார்த்தை தந்துட்டார்ல, நீ பொறுத்துரு, உனக்கு இதை செய்து முடிக்கிறது வரையிலும் அவருக்கு தூக்கம் வராது, அவர் செய்து முடிப்பார், நீ பொறுமையோடு காத்திரு. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இத்தனை நாட்கள் நான் தேடின அநேக காரியங்கள் இனி என் வலையை தேடி வரப்போகிறது என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென். இப்பொழுது பேதுரு வலை என்ன நம்பிக்கையில போடுறானா? மீன் இருக்குமேங்கிற நம்பிக்கையில் அல்ல, அவர் சொல்லி நான் போடுறேன். மீன் இல்லாட்டாலும் மீன் வரும். காரணம் அவருடைய வார்த்தை இல்லாதவைகளும் இருக்கிறதாய் வரவழைக்கிறது. எனவே ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க. வார்த்தை தந்து நடத்துறாரா, அவர் உங்களை வெட்கப்பட்டு போக. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். இந்த ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு, பாட்டு தெரியும்னா பாட்டு தான் அப்படியே கீழே வச்சு நல்ல கரங்களை தட்டி, ஒண்ணுமே தெரியாட்டாலும் ஆமென் என்று சொல்லி அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க. ஆமென். செத்து போன சாராளின் கற்பத்திற்குள்ளே வார்த்தையை ஜீவனோடு காண பண்ணினவர். ஆமென். துரத்தப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கை வார்த்தையால் உயர்த்தப்பட்டது போல, இடிக்கப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கை வார்த்தையால் கட்டி எழுப்பப்பட்டது போல, இதோ இந்த இரவு நேரத்தில் வார்த்தை நம்பி நடக்கிற உள்ளமே, வார்த்தை பொய் சொல்லாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு நல்ல கரங்களை தட்டி செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே, குறித்திட்ட காலத்திலே நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். துரத்தப்பட்ட தாவீது தலையை உயர்த்தியது, அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட தாவீது தலையை உயர்த்தியது,
அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் சேர்ந்து பாடுவோம். ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் கேட்கப்பட்டவர் அதை காணப்படுவாரா? இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். ஹalleluya. நம்பிக்கையோடு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. நல்ல கையை தட்டி உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர். இதை அவர் செய்ய வல்லவர். என் கர்த்தர் கரம் குறுகி போகவில்லை. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். நீரே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. உம்மலாகாத காரியம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் திரும்ப ஆழத்துக்கு கொண்டு போனது வார்த்தை நிறைவேற்றுவதற்கே தவிர அழிப்பதற்கல்ல. திரும்ப சில பாதையில் கத்தருனை கொண்டு போகிறது. வார்த்தை நிறைவேற்றுவது ஆகும். என் கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேறும் என்ற நிச்சயமுள்ள தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோட கரங்களை தட்டி வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் முழுவலத்தோடு கைகளை தட்டி சில ஆழத்துக்குள்ளே திரும்ப கொண்டு போனது. சில நபர்களுக்கு முன்பு உன்னை திரும்ப நிறுத்துவது. சில வெட்ட இடத்தில் உன்னை கத்த நிறுத்த காரணம் அழிப்பதற்கல்ல. நீ தலை நிமிர்ந்து நிற்பதற்காக. இனி உன் வலை அலசுவதற்கல்ல. உன் வலையில் அள்ளி எடுப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும்? வார்த்தை பொய் சொல்லாத நிச்சயம் உள்ளவர்கள். என் தேவன் எனக்கு வாக்கினால் சொன்னதை அவர் தமது கரத்தினால் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என் கர்த்தர் உண்மை உள்ளவர். என் கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹalleluya. சொன்னது கர்த்தரானார். ஹalleluya. ஆமென். எத்தனை பேருங்க இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நான் கேட்டு பெற்றது கொண்டதல்ல. அவர் என்கிட்ட கூப்பிட்டு பேசுனதுன்னு சொல்றவங்க மாத்திரம். ஆமென் ஆமென். வார்த்தையோட இங்க இருக்கிற எத்தனையோ பேர் நீங்க எதிர்பார்த்தது கூட கிடையாது. உங்களை கூப்பிட்டு தான் பேசி இருக்கிறார். நான் இது உனக்கு செய்வேன். நான் இது உனக்கு செய்வேன். நான் உன் கண்களில் இதை காண்பிப்பேன்.
இது அவர் கூப்பிட்டு பேசினதானால் ஒரு நாள் வரும்போது அவர் கூப்பிட்டு காண்பித்து தருவார். இந்த காதுல கேட்க பண்ண வார்த்தையை இந்த கண்கள்ல கர்த்தர் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். ஒருவேளை அடுத்த क्वेश्चन இப்படி எழும்பலாம், அதற்கான எந்த சிச்சுவேஷனுமே இல்லையே பாஸ்டர், எந்த சிச்சுவேஷனுமே இல்லையே. மோசே கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது ஜனங்கள் மோசேயை அப்படி முறுமுறுக்கிறாங்க. எதுக்குன்னா இறைச்சிக்காக. ஆமென். மோசையால தாங்க முடியல, ஏன்னா எவ்வளவு அற்புதத்தை பார்த்துட்டாங்க. ஆனா ஒரு இறைச்சிக்காக மோசே அப்படி நிற்கும் போது மோசே சொல்ற, ஆண்டவர் என்னால முடியல, தயவு செஞ்சு என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. அப்பதான் மோசே கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவர் மோசே நான் கொடுக்குறேன், நான் செய்வேன், நீ தைரியமா இரு. ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அளவும் நான் இந்த ஜனத்துக்கு நான் இறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லும் போது மோசே அதை கேட்டுட்டு ஆமேன்னு சொல்லுவார்னு பார்த்தா மோசே இப்படி பார்க்குறாரு, ஆண்டவர் இங்கே இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு போட்டாலும் ஒரு வாரமே பத்தாது ஆண்டவரே, கடல்ல இருக்கிற மச்சங்கள் எல்லாம் பிடிச்சு கொடுத்தா கூட ஒரு வாரம் தான், நீங்க ஒரு மாசம் எப்படி ஆண்டவரே? இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வைராக்கியமா ஒரு வார்த்தையை சொல்லுவார், அதுதான் கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ அப்படின்னுவாரு. ஒரு நாள் இது தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இடைப்பட்டார். வார்த்தை அங்கிருந்து வருதுன்னா கிரியை அங்கிருந்து தான் வரும். ஆமே. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, அப்படி கேட்டுட்டு இருப்போம், கேட்க கேட்க இப்படி பார்ப்போம், இதுல எங்க நடக்க போகுது. ஆண்டவர் கூப்பிட்டு என் கை குறுகல் என்றார். சொன்னது என் வாயினா, செய்யறது என் கரம் செய்து முடிக்கும். உன் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைக்கிற தேவன், அவருடைய கரம் குறுகி போகல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. யோபுக்கு என்ன நம்பிக்கைனா, எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை சொல்லும் போது யோபுக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுவும் நிறைவேற்றுறதுக்கான எந்த அனுகூலமும் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன வே ஓப்பனா இருந்தா கூட தைரியமா சொல்லலாம் நமக்கு. ஆனா யோபுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இனி என் லைஃப்ல எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லத்தக்கதான எந்த வேயுமே யோபுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அப்பா நிறைவேற்றுவார். இப்ப கூப்பிட்டு கேட்கலாமா, யோபு என்ன நம்பிக்கையில பேசுற, என்ன நம்பிக்கையில பேசுற? உனக்கு இனியும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பது எதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? யோபு சொல்றார், நான் எதை வச்சு பேசுறது தெரியுமா? என் மீட்பர் இன்னைக்கு உயிரோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார், ஓகே. ஆனா உன் லைஃப்ல செய்வார்னு என்ன கண்டிஷன், என்ன சிச்சுவேஷன் இருக்கு? உனக்கு அதற்கான ஏதாவது சூழ்நிலை இருக்குதா? உன் பேங்க்ல ஏதாவது இருக்குதா? உன் சரீரத்தில் ஏதாவது ஹெல்த் இருக்குதா? எதுவுமே இல்லாத போது, உனக்கு சூழ்நிலை எதுவுமே அனுகூலம் இல்லாமல் இருக்கும் போது அவர் உயிரோடு இருக்கிறார், ஓகே. உனக்கு நடக்கும்னு எப்படி சொல்ற? யோபு அடுத்து சொல்லுவாரு, இவ்வளவு பிரச்சனையிலும் இன்னும் என்ன உயிரோட தான் வச்சிருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோட தான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்றார், ஆமென், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை நான் காத்து வச்சிருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கிறேன், என்னோடு பேசின வார்த்தையும் உயிரோடு இருக்கிறது. இது மூணும் போதும், எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது உண்மையானால் எனக்கு குறிக்கப்பட்டது நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால்
கூட. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாட முடியும்? சகலத்தையும் உருவாக்கினீர், சகலத்தையும் நீ உருவாக்கினீர், வார்த்தையாலே நீ உருவாக்கினீர். பாடுங்கள். சகலத்தையும் நீ உருவாக்கினீர், வார்த்தையாலே நீ என் வாழ்விலும் நீ வாக்கினார், என் வாழ்விலும் நீ வாக்கினால், சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீ வாக்கினால், சொன்னதை கரத்தினால். நம்புற தேவ பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி உங்க கைகள், உங்க கைகள் குறுக. பாடுங்க விசுவாசத்தோட. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. சொன்னவர் இன்று உயிரோடு இருக்கிறார், சொன்னவர் உன்னை விட்டு விலகவில்லை, சொன்னவுடைய கரம் உன்னை விட்டு கொடுக்கவில்லை. கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூட. என்னை நடத்துகிற பாதையெல்லாம் தரிசனம் நிறைவேறுகிற பாதையே கூடாததே. எத்தனை பேர் இந்த மாநிலத்தில் சொல்ல முடியும்? அனுமதித்ததெல்லாம், அனுமதித்ததெல்லாம் ஆமே, நடத்திடும் பாதைகளும் நன்மை. பாடுகள். அனுமதித்தது, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடித்தேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளையை சேர்ந்து, உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கை glorious எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவால் ரெண்டு காரியத்தை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. நான் யாருக்கு முன்னாடி இருக்கிறேன், என் விஷயம் யார்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டு காரியத்தை மட்டும். ரூத்துக்கு போவாசின் வயலிடத்தில் வந்ததும் இதுவரை இல்லாத ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, நான் அந்த வயலிடத்தில் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன், என் காரியம் யார்கிட்ட அறிவிக்கப்பட்டது. ஆமென். எல்லாவற்றையும் மாற்றுகிறவருக்கு முன்பாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இடத்துல என் விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறேன், என் விஷயம் அவர்கிட்ட தான் இருக்குது. நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. கடந்த சண்டே சர்ச்சில் பேசும்போது ஆண்டவர் தியானிக்க வச்ச வார்த்தை இதுதான். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும். ஆமென். கேட்பாங்க உங்க லைஃப்பை பார்த்து, என்ன உன் லைஃப்ல எப்போ ஆண்டவரை செய்ய போறா? கூப்பிட்டு சொல்லுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் லைஃபை குறித்து அக்கறை கொண்ட தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொன்று, அவர் அனுமதிக்கிற ஒவ்வொன்று தரிசனத்தின் பாதை, வார்த்தை நிறைவேறுகிற பாதை. என்னை குழிக்குள் தூக்கி போட வைத்தது, என்னை சிறைச்சாலைக்கு உட்குள் இழுத்து போனது அழிப்பதற்கல்ல, வார்த்தை நிறைவேற்றுவதற்கு. வார்த்தையுடைய ஒரு தேவ பிள்ளைய ஆமே, இதுக்கு மேல முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் கொண்டு வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது அர்த்தம். ஆமே, இதுக்கு மேல முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் உங்க லைஃப்ல சந்திக்க வைக்கிறார். எனவேதான் வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீ அறுத்திடுவாய். அநேகர் இந்த எண்டுல வரும்போது தளர்ந்துருவாங்க. இந்த எண்டுல வரும்போது இவ்வளவு நாள் பிடிச்சு நின்னுட்டு ஆண்டவரே, ஆனா இப்ப என்னால நிக்க முடியல. இந்த மாலை நேரத்துல சில உள்ளத்துக்கு என்று இந்த வார்த்தையை சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். நீ தளர்ந்துராத, தளர்ந்துராத.
இதுவரை விசுவாசத்தில் நின்ற நீ இன்னும் கொஞ்ச நாள் நில்லு. உனக்காய் கிரியை நிறைவேற போகிறது. உனக்கான தரிசனம் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் எனக்கு அனுமதித்தவைகள், என்னை சந்திக்க வைத்தவைகள், வார்த்தை நிறைவேறுவதற்கான பாதையே உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா, அப்படியே கூட நம்பிக்கையோட சொல்லுவோம். என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை அகலாழ உயரமாயாக ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கொண்டா. என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள், என்ன துன்பங்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர், thank you Holy Spirit, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் கட்டளை மூடி ஆராதனை இந்த முடிவில் ஒரே ஒரு வார்த்தைக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் தளர்ந்து போகாது இருக்கிற கிருபையை எனக்கு நீர் தருவீராக. அப்படி கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நான் விசுவாசத்துல தளர்ந்துடக்கூடாதுப்பா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தளர்ந்துடக்கூடாது. உங்களுடைய வார்த்தை பொய் சொல்லாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா சில சூழ்நிலையை பார்க்கும்போது தளர்ந்துடுறேன் ஆண்டவரே. சில சூழ்நிலையை பார்க்கும்போது என்னை அறியாமலே சில அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி விடுகிறேன். சில சூழ்நிலை வரும்போது என் தேவன் என்னை கைவிட்டாரோ, என் தேவன் என்னை மறந்தாரோ, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிட்டோ, இப்படி எல்லாம் பேசுறேன் ஆண்டவரே. தாவீது சொல்றார், ஆண்டவர் இதெல்லாம் என் பலவீனம்ப்பா, இது என் குறைகளப்பா, கர்த்தர் கிருபையாய் மன்னித்து கர்த்தர் என்னை பலப்படுத்துவீராக. எத்தனை பேர் கேட்கிறீங்க? சில உள்ளத்திற்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஆவியானவர் ஹalleluya. இதுவரை நின்னுட்டல சகோதரி, இதுவரை நின்னுட்டீங்க சகோதரா. இன்னும் கொஞ்ச காலத்தில் இதே லீபனோனை கர்த்தர் செழிக்க வைப்பார். இதே லீபனோன்ல கர்த்தருடைய அதிசயங்கள் விளங்கும். இதே வாழ்க்கையில எந்தெந்த கண்கள் இந்த வாழ்க்கையில இனி என்ன உண்டாக போகிறது என்று பார்த்ததோ, அதே கண்கள் இந்த வாழ்க்கையில கர்த்தரால் உண்டாக போகிற அதிசயத்தை பார்க்க போகிறார்கள். நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ என்று கேட்டவர்கள் இதோ வந்து பாருங்கள், இயேசுவால் நன்மை உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ தளர்ந்துராத, கர்த்தர் வந்து உன்னை ரட்சிப்பார். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படி உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிரூபிப்பார். கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச காலம் தாண்டினதும், நீங்க நினைச்ச காலம் தாண்டினதும் கர்த்தர் கைவிட்டுட்டாரோன்னு நினைக்கிறீங்கல்ல? ஆண்டவர் இந்த மகால் நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்ல ஏவுகிறார். நான் நினைச்ச காலம் இன்னும் வரலப்பான்றார். நான் குறித்த காலம் இன்னும் வரவில்லை. ஹalleluya. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. சியோனே, யாக்கோபின் வாசஸ்தலத்தை காட்டிலும் அவர் உன் வாசஸ்தலத்தின் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி
எனக்கு நிற்க பலன் தாரும் என்று சொல்லி ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். உன்னத ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த மாலை நேரத்தில் ஒரு தெய்வீக பலத்தை கர்த்தர் இந்த இடத்திலே கட்டளையிடுவாராக. நீ நிற்கும்படியான ஒரு தேவ பலத்தை, பல காரியத்தை சகித்துக் கொண்டிருக்கிற சில உள்ளங்கள், இதோ இந்த நாளிலே தேவ பலன் உன்னை ஆளுகை செய்கிறது. வெளியில காண்பிக்காமல் பல காரியங்களை உள்ளத்திலே சகித்துக் கொண்டு கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் காரியங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. இந்த நம்பிக்கையோட பல காரியத்தை சகித்து நடந்து கொண்டிருக்கிற உள்ளமே, இதோ இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். தேவ ஆவியானவர்களை ஆளுகை செய்வாராக. நீ நம்பிக்கையோட காத்திரு. உன் காத்திருப்பு வீண் போகாது. லேப்ரமா பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே. ஆவியானவரே விசுவாசிக்கிறோம், பலன் தாருமே. ஓம் பலன் என்னை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தும். சொன்னது நீர் ஆண்டவரே. சொன்னவர் என் காதில் கேட்க பண்ணவர், என் கண்களில் காணப்படுவார், என் கரத்தில் சுதந்தரிக்கப்படுவார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லு. Thank you Holy Spirit. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசும். பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் செய்யட்டும். நீர் மாத்திர மகிமையிடும். நீ பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.